எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். சென்னை சூப்பர் கிங்ஸோட 4வது மேட்சை இன்னைக்கு ப்ரிவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் சென்னையில நடக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக விளையாடுறா. இந்த ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். சென்னையோட ஆரம்பிச்சோன்னா அவ 2 மேட்ச் தோத்துருக்கா. இப்ப இந்த மேட்ச் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இந்த ஸ்குவாடையும் பார்த்தா அன்லைக் அதர் டீம்ஸ் பேக்கப்ஸ் இருக்கா. ஆனா அந்த பேக்கப்ஸால இந்த பிளேயிங் 11க்குள்ள வர முடியுமான்னு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து அன்ஷு கம்போஜ் எல்லா மேட்சும் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரை தவிர ஒரு 2 டேலண்டட் பேட்ஸ்மேன் ஷேக் ரஷீத் அண்ட் ஆந்திரே சித்தார்த் இருக்கா. அதை தவிர வேற யாராவது இந்த ஸ்குவாட்ல ஸ்டார்டிங் 11க்குள்ள வர முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் தான். அதனால மொமெண்டத்துக்காக இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ரூமர் இருக்கு that he is not going to play this match because of injury-ன்னு. அதுக்கப்புறம் of course I want Rutraj to play. ஆனா if MS Dhoni is captain like people are saying, எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் to watch Dhoni captain in Chennai. அந்த ஒரு கேப்டன்சிலையும் கேள்வி கேட்கறா டு சே இப்ப இந்த மேட்ச் கேப்டன் பண்ணிட்டு சின்ஸ் இட் இஸ் இன் சென்னை will he call it a day then and thereன்னு கேட்கறா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நடக்காது. அவர் சீசன் பூரா விளையாடுவார். இஸ் நாட் கோயிங் டு அபேண்டன் ஷிப் வெரி early on. So if Dhoni is the captain, it will be very good, and I'm sure he will not walk away after this. நான் போன மேட்ச் 11 காம்பினேஷன்ஸை பத்தி சொன்னேன். அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்துமே அந்த பிளேயிங் 11 குழப்பினா அவர் இல்லாத போது என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஒரு 3 11 இருக்கு அக்கார்டிங் டு மீ that they can go with. இப்ப முதல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாததுனால இந்த சிஎஸ்கே டீம் அட்லீஸ்ட் 1 ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்டை வச்சுட்டு விளையாடலாம். இப்ப ரச்சின் ரவீந்திரா, நூர் அஹமத் ஆர் சர்டன்டீஸ். மதீஷா பத்ரியானா விளையாடினா அவரை தான் விளையாடுவா. அவர் ஒரு ஓவராவது பவர் பிளேல போட்டாகணும். ஏன்னா சென்னையில நான் நிறைய தடவை இதை சொல்லியிருந்திருக்கேன். பவர் பிளேல மட்டும் சீமர்ஸோட சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணும். இப்ப ஆர்.அஸ்வின் பவர் பிளேல 3 ஓவர் போட்டிருக்கார். 3 ஓவரும் ரன் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் நல்லா போந்திருக்கார். So rather than reducing his confidence further by bowling him again, மதீஷா பத்ரியானா ஒரு ஓவர் போட சொன்னா it will go well for CSK. அதனால என்னோட முதல் 11 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவன் கான்வே can be played ahead of ஜேமி ஓவர்டன். ஏன்னா ஜேமி ஓவர்டன் மேலும் இறக்க மாட்டேங்கிறா. and he's not someone who's going to help you with the ball. அதனாலதான் தேவன் கான்வே நான் போட்டிருக்கேன் மேல. தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர் நம்பர் 3, ராகுல் திரிபாதி 4, சிவம் துபே 5, ரவீந்திர ஜடேஜா 6, MS தோனி 7, ரவிச்சந்திரன் அஸ்வின் 8, அன்ஷு கம்போஜ் 9, மதீஷா பத்ரியானா நம்பர் 10 அண்ட் நூர் அஹமத் நம்பர் 11. அன்ஷு கம்போஜ் விளையாடினா கலீல் அஹமது இம்பாக்ட் சவா போட்டு கலீல் 3 ஓவர் போட விட்டுடலாம். அன்ஷு கம்போஜ் கேன் போல் அட்லீஸ்ட் 2 ஓவர்ஸ் இந்த பவர் பிளே. மதீஷா பத்ரியானா 1 ஓவர் போட்டோம்னா தென் யூ நாட் வரி ஃபார் எனிதிங். தென் யூ காட் தி ஸ்பின்னர்ஸ். ஒரு ஸ்பின்னரை பவர் பிளேல போட்டே ஆகணும்னு நினைச்சானா தட் ஹாஸ் டு பி நூர் அஹமத் ராதர் தேன் ஆர்.அஸ்வின். அப்படிதான் பண்ணணும். கான்வே கொண்டு வர போறாளான்னு தெரியல. பாட்டில டெம்ப்ளேட்டை மாற்றக்கூடாது. ஜேமி ஓவர்டனை ஒரு மேட்ச் தான் விளையாடணும்னா, ஜேமி ஓவர்டனை விளையாடினா யூ ஹேவ் டு யூஸ் ஹிம் அஸ் அ பேட்ஸ்மேன். யூ ஹேவ் டு யூஸ் ஹிம் அஸ் அ ஃப்ளோட்டர் ஹூ கேன் கோ அப் தி ஆர் டு கிவ் தி த்ரஸ்ட். அவரை பின்னாடி வச்சுட்டு தோனியையும் ஓவர்டனும் அவதான் பவர் ஹிட்டர்ஸ் இந்த டீம்ல. சிவம் துபே has not come to the party thus far னா அவ 2 பேரையும் பதக்கிறது there is no sense in it. So I hope that they இந்த காம்பினேஷனோட போனா கூட மதீஷா பத்ரியானா bowls in the power play, I will not mind it. ரெண்டாவது if they don't use the players correctly, it's a risk. என்னன்னா they can look to play one of Sheikh Rashid and Andre Siddharth in the opening slot. ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி 3, சிவம் துபே 4, ஜடேஜா 5, தோனி 6. இப்ப இது என்ன பிரச்சனை நடக்கிறதுனா, இந்த கேஸ்ல ஜேமி ஓவர்டனை முன்னாடி இறக்கிதான் ஆகணும்.
இப்ப ஜேமி ஓவர்டன் இறங்கலைன்னா you're going to use கலீல் அஹமத் as the impacts of batting ரொம்பவே வீக் ஆயிடும். ஸோ if you're not going to use the players correctly, this combination can hurt CSK. ஏன்னா bowling சரியாயிடும், but the batting is really going to be weak. So அதை வச்சுன்னா நான் ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் அப்போ வந்திருக்கேன். பட் will I go for it knowing what they will do, thinking what they will do நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் மூணாவது வந்து ராதர் தேன் மதீஷா பாத்திரன் பவர் பிளேல போட போறது கிடையாதுன்னா, இப்ப நிறைய பேர் சொல்றா போன மேட்ச்ல அவர் போட்டதுனாலதான் 180 இந்த சைடால சேஸ் பண்ண முடியாது, அப்ப 180க்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்றது என்ன பிரயோஜனம்? அதனாலதான் மதீஷா பத்திரனா only going to bowl, then there is no point. You may as well look to bolster your batting or your bowling. இப்ப சாம் கரன் விளையாடினா பேட்டிங்ல இஸ் ஹி கோயிங் டு கோ வெல் ஆன் தி ஸ்லோவர் சர்ஃபேஸ்? கடைசியில் இறங்கினா தெரியல. ஆர்சிபி கிட்ட என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். பவுலிங்ல வந்து ஏமாத்தியாவது 2 ஓவர் போட்டார். இந்த டிம் டேவிட் கிட்ட எதுக்காக கொடுத்தா கடைசி ஓவர்ல எனக்கு புரியல. அது வரைக்கும் ஒன்லி இவென்ட் 15 runs in 2 overs. ஒருவேளை அவரை கொண்டு வரலாம், அப்பையும் strengthen the batting no. ஸோ நான் ஒரு ஆப்ஷனா போந்திருக்கேன். strengthen the bowling, strengthen the batting no. அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் தே கோ வித் 11-1 which is தேவன் கான்வே at the top of the order. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி வந்தா நம்பர் 3, this will really improve the batting rather than just இப்ப ஜேமி ஓவர்டன் சாம் கரன் மேல இறங்க போறது கிடையாதுன்னா it's a waste of time to include them in the team. ஸோ அப்படிதான் 11-1 தான் நான் பண்ணுவேன். and it is similar to what I said before where நான் என்னோட 11ல முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா டு போத் ஓப்பன். தென் யூ காட் ருத்ராஜ் at 3. யூ கேன் பிளே சாம் கரன் ஆர் இப்போ யூ கேன் டிங்கர் அரவுண்ட். யூ கேன் பிளே நேத்தன் எல்லிஸ் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் விச் யூ வாண்ட் டு ஸ்ட்ரெங்தன். இஸ் சாம் கரன் கோயிங் டு ஸ்ட்ரெங்தன் திங்ஸ்? நோ. நான் என்ன சொன்னேன்னா சென்னையில் யூ கேன் பிளே சப்போர்ட் ரோல் சின்ஸ் யூ ஒன்ட் போல் தட் மச்னு. பட் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்கு you play the 2 overseas openers, you play Noor Ahmed, then you can play the correct option in the 4th overseas. அதை விட்டுட்டு பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்றேன்னு இந்த சாம் கரன் ஓவர்டர்னை பின்னாடி இறக்கிறதுல இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங். ஸோ ஐ ஹோப் தே கோ வித் 11-1. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்ப டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து வெளியில பெருசா ஆப்ஷன் கிடையாது. இந்த starting 11ல there was uncertainty around their batting lineup, especially after the first match. But I think with KL Rahul back and நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 200 ஓவர்சீஸ் பிளேயர் ஜானி பேஸ்டோ நான் சைன் பண்ணியிருந்திருப்பேன். ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. பற்றி இந்த பிச்சில் கொஞ்சம் கஷ்டம் படலாம். ஸோ வெளியில ஆப்ஷனே இல்லை. ஆனா இருக்கிற மேட்ச் வினர்ஸை வச்சு ஓட்டின்னு இருக்கு. அசுதோஷ் சர்மா, வி நோ வாட் ஹி கேன் டூ, வாட் ஹி டிட். இந்த விப்ராஜ் நிகம் எதுக்காக ஒரு பவுலிங் கொடுக்கறான்னு தெரியல. ஆனா பேட்டிங்ல வி ஹவ் சீன் வாட் இட் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அந்த இருக்கிற மேட்ச் வினர்ஸை வச்சு அவ சமாளிச்சிருந்திருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த டீம்லனா, ஒரு மாற்றோன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நட்ராஜன் ஃபிட்டா எனக்கு தெரியும். நட்ராஜன் உள்ள வந்தா அந்த டீம் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். இப்ப ஃபாஃப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், கேஎல் ராகுல் நம்பர் 3. எதுக்கா அபிஷேக் போறல கேஎல் ராகுல் முன்னாடி இறக்குறான்னு எனக்கு தெரியல. போன மேட்ச் ரன் ரேட் பூஸ்ட் பண்றதுக்காக ஹவர் மச் ஹி மே பி லுக்கிங் டு பிளே திஸ் வே, ரன் ரேட்டை பூஸ்ட் பண்றதுக்காக அப்படி சுத்த பார்த்தார். அவர் எப்பயுமே நம்பர் 4, அதுவும் இந்த பிச்ல வந்து இப்போ ஓப்பனர்ஸுக்கு ஸ்டார்ட் வந்ததுன்னா are you going to send KL Rahul out at 4 to swing the bat when it is not his game? No. அதனாலதான் KL Rahul number 3 will increase solidity to the batting. Abhishek Porel can score the runs in the middle overs. So Faf du Plessis, Fraser McGurk, KL Rahul, Abhishek Porel, Tristan Stubbs, Akshar Patel, Ashutosh Sharma, Mitchell Stark, Kuldeep Yadav, மோஹித் சர்மா நம்பர் 10, முகேஷ் குமார் நம்பர் 11. நட்ராஜன் விளையாட போடுறான்னு எனக்கு தெரியல. இம்பாக்ட் சப் வந்து மேபி இட் கேன் பி விப்ராஜ் நிகம். ஏன்னா அவர் bowling போடுவர். I'm saying it is not bad that he bowls, but if he's bowling ahead of Kuldeep Yadav as to so-called matchups in the 2 matches, அந்த தப்ப பண்ணியிருந்திருக்கா. They could really nip things in the bud and won by a better margin. ஸோ அது மட்டும் அவ பார்த்துக்கணும். ஆனா அப்படி சரியா சமாளிச்சுட்டானா ஐ திங்க் தட் வேற ஆப்ஷனும் இல்லை வெளியில. திஸ் டீம் இஸ் டூயிங் இட்ஸ் பெஸ்ட் தஸ் ஃபார். மிச்சல் ஸ்டார்க் போன மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. அது எல்லாமே ஓசி விக்கெட் தான். கண்டபடி போட்டு ஃபீல்டருக்கெல்லாம் அடிச்சுட்டு இருந்தா அவ.
But confidence basis, hopefully for them, he can replicate that in this case. But I'm still not convinced about Stark. அவர் விக்கெட் எடுக்கிறத பத்தி பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. Only if he can அந்த closer to the பழைய மிச்சல் ஸ்டார்க் மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி, that he can contain the runs by bowling good quality deliveries, that will be better for this team. ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஜானி பேஸ்டோ சைன் பண்ணணும், இப்போ கூட பண்ணணும். ஐ எம் நாட் கன்வின்ஸ் அபவுட் ஃப்ரேசர் மெக்கர். ஃப்ரேசர் மெக்கர் ஃபெயில் ஆனா என்ன பிரச்சனைனா, ஹாரி ப்ரூக் கிடையாது, டானோவான் ஃபெரேரா ஓப்பனிங் இறங்க முடியாது, மிடில் ஆர்டர் இறங்கினா இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். அதுவும் வேற யாருமே அந்த நம்பர் 3ல வந்து மேல சமீர் ரிஸ்பிய இறக்குவாலா? அந்த ஐபிஎல் சீன் இஸ் நாட் டன் டூ மச் தஸ் ஃபார். அருண் நாயர்னா அந்த பவர் ஹிட்டிங் குறைஞ்சு போயிடும். ஸோ அங்க மாட்டின்னு இருக்கா. துஷ்மன் தாச்சமீரா, மிச்சல் ஸ்டார்க் பேக்கப்லாம் கிடையாது. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி ஒன் அவுட் சைட். தே ஜஸ்ட் ஹேவ் டு மேக் டூ வித் வாட் தே ஹேவ் காட். இப்போ ஃபைனலி த கம்பேரிசன்ஸ் ஆஃப் லெவன்ஸ். இப்போ நான் வந்து சிஎஸ்கேக்கு அவ என்ன பண்ண போறாங்கிற லெவன்ல இன்னைக்கு பண்ண போறது கிடையாது. ஏன்னா எனக்கே அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப வந்து என்னோட 11 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப சென்னையில வந்து பவர் பிளேல அந்த ஸ்டார்ட் வரணும், அந்த 55 ரன் மாதிரி வந்துடணும். விச் டாப் 4 கேன் கெட் தம் தேர் இந்த பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. சிஎஸ்கேக்கு தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி கம்பேர்ட் வித் ஃபாஃப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், கேஎல் ராகுல், அபிஷேக் போரர். தேவன் கான்வே மெதுவா விளையாடுற பேர், ரச்சின் ரவீந்திரா அண்ட் கிரேட் கான்ஃபிடன்ஸ் கேன் பிளே போத் ரோல்ஸ். விஜய் சங்கர், அதாவது I feel he will have a better chance of playing freely in a classical fashion when he walks out earlier rather than later. அவரை திருப்பி நம்பர் 5ல இறக்கினா கஷ்டப்படுவார். ராகுல் திரிபாதி கான்ஃபிடன்ஸ்ல இல்ல. டெல்லிக்கு ஃபாஃப் டு பிளஸி வி நோ யூ கேன் பி. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, பட் அடிக்க தான் பார்ப்பார். கேஎல் ராகுல் கான்ஃபிடன்ஸ். அபிஷேக் போரல் ஐ திங்க் ஹஸ் பின் growing in stature in the IPL. So top 4 edge yet again I'm giving to the opposition. நான் எல்லா மேட்ச்லயும் thus far நான் opponent கிட்ட தான் அந்த டாப் 4 edge கொடுத்துருக்கேன். Now the middle overs should not get bogged down by spinners. இந்த கடைசி 10 ஓவர்ல எப்படி ரன் அடிக்கணும்னு தெரியணும். ஏன்னா கஷ்டமா இருக்கும். சென்னை மிடில் ஆர்டர்னு பார்த்தா விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா கம்பேர்ட் டு கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல். விஜய் சங்கர் நாட் அ பவர் ஹிட்டர். ஸோ அந்த நடுவோர் இந்த 10 ஓவருக்கு அப்புறமா எப்படி அக்சலரேட் பண்றதுன்னு தெரியாது. ராகுல் திரிபாதி நாட் இன் கான்ஃபிடன்ஸ். சிவம் துபே he will be a vital player. He is not been in the runs, but still be a vital player. ஜடேஜா வந்து நான் திருப்பியும் சொல்றேன், ஸ்பின் கிட்ட 14 பந்து எடுப்பர். எல்லாருமே சொல்றா, ஓ எதுக்கா ஜடேஜா அடிக்க மாட்டேங்கிறன்னு. அது அவரோட கேம் கிடையாது அகெயின்ஸ்ட் ஸ்பின். இப்ப ரெட் பால் கிரிக்கெட்ல எப்படி விளையாடுற ஸ்பின்னர்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல நம்பர் 5 இறங்கி இந்தியால செஞ்சுரி அடிக்கிற, எங்க போனாலும் இஸ் ஏபிள் டு ஸ்கோர் தட்னா இஸ் எ பேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்? நோ, இட் இஸ் ஜஸ்ட் அந்த T20ல அந்த 14 பந்து எடுத்துட்டு தான் ஸ்பின்னர். இந்த 2 மேட்ச் பார்த்துருக்கோம், 14 of 14, 18 of 15, 24 of 16. இன்னொரு மேட்ச் 32 of 21. How many boundaries of spinners? 0. MS Dhoni is also a pace hitter. அதனால தான் ஸ்பின்னர் கிட்ட கடைசியில எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. Whereas even though DC don't have as many spin options as CSK, இப்ப இங்க பார்த்தோம்னா கேஎல் ராகுல் மில்லோஸ் கான்ஃபிடன்ட், கேஎல் ராகுல் வெரி குட் பிளேயர் ஸ்பின். அக்ஷர் பட், அபிஷேக் போரல் வந்து கொஞ்சம் டிப்புன்னு அடிப்பர். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து இந்த பிட்ச்ல கஷ்டம் படலாம். இட்ஸ் நாட் as bad of a player of spin. He can be a decent player of spin on some tracks. ஆனா இந்த ட்ராக் against this spin attack கொஞ்சம் கஷ்டம் படலாம். அக்ஷர் பட்டேல் fantastic player. Ashutosh Sharma, we know what he can do. DC have got the edge there. Bowling, fast bowling edge to strike up front in பார்த்தோம்னா Chennai Super Kings Anshul Kamboj, Khalil Ahmed, impact sub, and hopefully they bowl 1 over of Patriana, which is I'd say if you combine those three, it's a decent attack with the power play. Delhi வந்து மிச்சேல் ஸ்டார்க், முகேஷ் குமார், அப்புறம் மோஹித் சர்மா வச்சு சமாளிச்சிடுவான்னு நினைக்கிறேன் பவர் பிளேல. ஸோ இப்ப இது வந்து கலீல் அஹமது இஸ் இன் வெரி குட் கான்ஃபிடன்ஸ். மிச்சேல் ஸ்டார்க்கு போன மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட். அன்ஷுல் கம்போஸ் இஸ் பின் வெரி குட் இன் டொமஸ்டிக் சீசன். பேருனால மிச்சேல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் கேஜ் கொடுக்கலாம். ஹவெவர் Khalil Ahmed and Anshul Kamboj, however he's been doing in domestic, if they bowl Patirana in the new ball, I feel
that combination can also do well. அதனால நான் டெல்லிக்கு based on the names you can give an edge. However, with how well Khalil Ahmed is bowling as well, CSK can also do damage in the power play. They play the right combination. Spinner CSK best spin combination in the league. So overall பார்த்தோம்னா I feel that because of the batting might to counter what CSK or Rudraj Gaikwad is not trusting spinners in the match. Spinners கிட்ட நம்பிக்கை கொடுக்கலனா மேல போடலனா CSK இந்த மேட்ச் தோத்துடுவா. MS தோனி நான் நம்பிக்கை கொடுப்பார் ஸ்பின்னர்ஸ்ல. எனக்கு தெரியல. எனக்கு because Dhoni is also captain, I feel CSK have a bet. No disrespect to Rudraj Gaikwad. CSK got a better chance of winning than otherwise. ஆனாலும் Rudraj Gaikwad is not in the playing 11னால பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. Something tells me CSK will win. ஆனா நான் நியாயம் படி எட்ஜ்னு பார்த்தா நான் டெல்லி கேபிட்டல் கிட்ட தான் கொடுக்கணும். So I feel CSK, I hope CSK wins. My gut feel tells me that they will win. ஆனா on paper டெல்லி கேபிட்டல்ஸ் have the edge. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட மை ஒப்பீனியன்.